தற்போதைய முக்கிய செய்தி. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் என்ஐஏ சோதனை. சென்னை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் அண்மை செய்தி இது. பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கில் என்ஐஏ இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறது. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி வரும் அண்மை செய்திகள். சென்னை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் என்ஐஏ சோதனை. ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கில் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை கேட்கலாம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் என்ஐஏ இந்த அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறது. தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆள் சேர்த்ததாக இந்த புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த உங்களின் விரிவான விளக்கங்கள், தகவல்கள். வணக்கம். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்பு தொடர்பான வழக்கை என்ஐஏ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் இன்று 4 இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக யாரெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக வெட்டுவாங்கினி, சென்னை அடுத்த வெட்டுவாங்கினி, திருவல்லிக்கேணி, ஏழுகிணறு, நன்மங்கலம், ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாம்பரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி ஆகிய இடங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. சோதனை தற்போதுதான் தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் யாருடைய வீடுகளெல்லாம் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது என்ற விவரங்களை என்ஐஏ அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.